ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். தரமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். படத்தோட பேரு த டிப்ளமேட். 2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன மூவி. ஜான் ஆப்ரஹாம் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் வார விட மோசமான ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கு நடக்கும் போது அந்த சமுதாயம் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத மனிதாபிமானத்தோட எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்துள்ள கதையை உள்ள படம் தான் இது. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் மலேசியால ஒரு பையனை பார்த்து பேசி புடிச்சு போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணி பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு இந்தியா ஹை கமிஷனுக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லி உதவி கேட்டு இந்தியாவுக்கு திருப்பி வரதுக்காக ஒரு பொண்ணு போராடுறா. அந்த டைம்ல நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாரு. அங்க ஹீரோயினுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளும் கொடுமைகளும் என்ன, பாகிஸ்தானுக்குள்ள இருக்கவங்களே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை திரும்பி அனுப்பி வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய உதவிகள் என்ன, நம்ம கதையோட ஹீரோ இந்த மிஷனை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாரு, அந்த பொண்ணுக்கு அங்க என்ன அநீதி நடந்துச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்ல இல்ல, ஒரு ஹிந்தி மூவி தான். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி தான். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. 2017ல நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி எமோஷனல் டிராமாவை என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தை டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல எங்கேயுமே சொதப்பாம ரொம்ப ரியலாவும் நேச்சுரலாவும் ராவாவும் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. கமர்ஷியலா எங்கேயுமே குளோரிஃபை பண்ணாம ஃபிக்ஷனலா ஒரு சில எலமெண்ட்ஸை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பேட்ரியாட்டிசத்தை ஊட்டி வளர்த்தி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவும் போல்டாவும் நடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. சஸ்பென்ஸ்ஃபுல்லான டிராமாவை ஸ்கிரீன் பே மூலியமா என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபீலபிளான எமோஷன்ஸ், பொலிட்டிக்கல் டிராமா, பாகிஸ்தானோட டார்க் சைடுங்கிற ஃபேஸை எப்படி ஓபன் அப் பண்ணி காமிச்சிருக்காங்கிறது எல்லாமே படத்துல நல்லா இருந்துச்சு. பாலிவுட்ல இவ்வளவு தரமான நல்ல படம் எடுக்க முடியுமாங்கிற கேள்விக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்காட்டா இந்த ஒரு நல்ல படம் இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ், கோர்ட் ரூம் சீனு, இந்த இந்தியன் எம்பசி பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு டெடிகேட்டடாகவும் ப்ரெஷரைஸ்டான பொலிட்டிக்கல் டிராமா அண்ட் ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடுங்கிறதுக்கு பதில் சொல்ற வகையில பல சீன்ஸை வச்சிருக்காங்க. ஹீரோயினை தாண்டி இதே மாதிரி பல பொண்ணுங்க எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க, உள்ளூர்ல நாடக காதலை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல நாடக காதல் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதையும் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் எங்கேயுமே பயாஸ்டா இல்லாம பயங்கர பேலன்ஸ்டா இருந்ததுனாலே படம் எங்கேயுமே பெருசா பேசப்படலைங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல எஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹைலி ரெக்கமெண்டட் மூவி தான் இது. த டிப்ளமேட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you, love you all.